இன்றைக்கி நம்ம பீனட் ரவா பார்க்க போகிறோம். அதுக்கு ரவை, சேமியா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர். ஒரு பேனில் நெய் விட்டுட்டு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுத்தோடனே சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சேமியா பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் சேமியா யூஸ் பண்ணுங்கள். ட்ரூ சேமியா யூஸ் பண்ணால் இதுக்கு நல்லா இருக்காது. ரவையும் சேமியாவும் நல்லா வறுத்திங்கன்னா பார்த்தா நம்ம சோன் பப்படி மாதிரி இருக்கும். பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ திரும்பவும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய், நெய் விட்டுட்டு காஞ்ச மிளகா போடணும். காஞ்ச மிளகா நான் 3 போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் போட்டோன்னே கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா பார்த்து காரத்தை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நான் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இதுக்கு நான் 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிச்சடி கிடையாதுங்க. இது ஒரு வேறு இது டிஷ்ஷுங்க, நல்லாயிருக்கும். இது கிச்சடி மாதிரி தான். ஆனால் ஃபைனலாக நம்ம ஒரு வித்தியாசமாகவும் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போ கேரட்டு, காலிஃப்ளவர், பீன்ஸ் இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் நல்லா வதக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் இதில் மஞ்சள் பொடி நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு தான் யூஸ் பண்ணணும். நம்ம கிச்சடிக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். இங்கே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு யூஸ் பண்ணால் போதும். தண்ணி நான் வந்து 1 கப் ரவை, 1 கப்பு சேமியாவுக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி தாராளமாக இருக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு காய் நல்லா வேகணுங்க. பார்த்திங்கன்னா காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். எல்லா காயுமே இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, ரவையும் சேமியாவும், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எல்லாம் ஒரேடியாக போட்டக்கூடாது. போட்டால் கட்டி பிடிச்சி ரொம்ப கிண்டுறது இதாகிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆட் பண்ணும்போது சேமியாவும் ரவையும் கொஞ்சம் நல்லா இதாகும். இது நல்லா வறுத்த கிளறினதுக்கப்புறமா இது ஃபைனலாக இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் விட்டுக்கலாம். இந்த நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் சாப்பிட்டா இது நல்லா வயிறு ஃபுல்லாகுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது தாங்க ஸ்பெஷல். வேர்க்கடலை நம்ம ஆட் பண்ணும்போது எதுவுமே தேவையில்லை, சட்னி எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதோட ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சூடாக செமையாக சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். வேர்க்கடலையோட ஒவ்வொரு பைட்டும் சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வருங்க வாய்க்கு வாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவையில்லை. நான் இது ட்ரை பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.